கமேனியை பின்தொடர்ந்த மரணம் வெளிவந்தது. ஸ்ரேலின் துல்லிய தாக்குதல் பின்னணி. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல், ஐநா சபை கடும் கண்டனம். கொல்லப்பட்ட அலி கமேனி, அமெரிக்காவிற்கு எதிராக வெடித்த போராட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்திரி ரணிலுக்கு எதிராக விசாரணை. அமெரிக்காவிற்கு மரண அடி கொடுப்போம், ஈரான் சபாநாயகர் எச்சரிக்கை. கட்டுநாயக்கவில் ரத்து செய்யப்பட்ட விமானங்கள். பருத்தித்துறை கடலில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர். மத்திய கிழக்கில் பதற்றம், துபாய் விமான நிலைய தாக்குதலில் 4 காயம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு ஐக்கிய நாடுகள் அவை கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பாதுகாப்பு கூட்டத்தில் கருத்து பகிரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குடேரஸ் கருத்து தெரிவிக்கையில், ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலும் ஈரானின் பதிலடி தாக்குதலும் கண்டிக்கத்தக்கவை. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு கடும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் சர்வதேச மோதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கு சாத்திய கூறுகளும் இல்லை. இந்த தாக்குதலால் லியன்னாவில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை வீணடிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து உடனடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்துகிறேன். சர்வதேச சட்டத்தை கடைபிடிக்குமாறும் பொதுமக்களை பாதுகாக்குமாறும் மற்றும் அணுசக்தி பாதுகாப்பு தீவிரமாவதை தடுக்கவும் வலியுறுத்துகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவிற்கு எதிராக பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பாகிஸ்தானின் கராச்சி நகர் மற்றும் ஈராக்கின் பக்தாத் நகர்களில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மக்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது சிலர் அமெரிக்க தூதரகத்தை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் தூதரக வளாகத்திற்குள் புகுந்தவர்கள் அங்கிருந்து பொருட்களுக்கும் தீ வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதை தொடர்ந்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது ஈராக் தலைநகர் பக்தாத்தில் உள்ள அதீத பாதுகாப்பு மிக்க பசுமை வலயத்திற்குள் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அத்துமீறி நுழைய முயன்றதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகம் மற்றும் முக்கிய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள பக்தாத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்கள் அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். நிலைமைகளை கட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை பிரயோகித்ததை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அந்த பகுதியில் மேலதிக பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றினூடாக இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். அதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனியை கொன்று அமெரிக்காவிற்கு மரண அடி கொடுப்போம் என்று ஈரான் சபாநாயகர் முகமது பாகிர் ஹலிபாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தலைவர்களை மோசமான குற்றவாளிகள் என்று அழைத்த ஈரான் சபாநாயகர் அவர்களின் இஸ்லாமிய குடியரசு மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்காக பேரழிவு தரும் அடிகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் சுட்டிக்காட்டினார். தொலைக்காட்சியொன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டன. அதற்கான விலையை அவர்கள் கொடுத்தாக வேண்டும். கமேனியை கொன்ற அமெரிக்காவிற்கு மரண அடி கொடுப்போம். ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். இந்த போர் ஈரானின் வாழ்வா சாவா என்ற போர் மட்டுமல்ல, இறுதி பழிவாங்கல்களுக்கான போர். நெதன்யாகு மற்றும் ட்ரம்பிற்கு நான் சொல்வது இதுதான். நீங்கள் கெஞ்சும் அளவிற்கு வலிமை மிக்க அடிகளை உங்கள் மீது தொடுப்போம். அதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என கூறினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் வான்வெளி மூடப்பட்டதால் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்படவிருந்த அனைத்து விமானங்களும் இன்று மாலை 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 6:15 மணி நிலவரப்படி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வரவிருந்த 18 விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்த 25 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்ட 2 பிட்சேர் விமானம் மற்றும் ஏர் அரேபியா விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திரும்பின. இதற்கிடையில் மத்திய கிழக்கு அல்லது மத்திய கிழக்கு வழியாக பிற இடங்களுக்கு செல்லும் பயணிகள் தங்கள் விமான பிரதிநிதிகளை தொடர்பு கொள்ளுமாறு, அவர்களின் மின்னஞ்சல்கள் மற்றும் குறும் செய்திகளுக்கு கவனம் செலுத்துமாறு அல்லது கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு விமான விவரங்களை புதுப்பிக்குமாறு கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையை விட்டு வெளியேற முடியாத வெளிநாட்டு பயணிகளுக்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு பணிப்பாளர் நாயகம் 7 நாட்கள் விசா நீட்டிப்பு வழங்கியுள்ளார். இருப்பினும் ஆஸ்திரேலியா, சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, இந்தியா, தாய்லாந்து, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு புறப்படும் மற்றும் வரும் விமானங்கள் வழக்கம் போல் இயங்கும் என்று கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார். வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை கடலில் தொழிலுக்கு சென்ற தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கடலுக்கு சென்ற தொழிலாளி படகின் இயந்திரத்தில் தூண்டில் கயிறு சிக்கியுள்ளது. அதனை சீர் செய்ய முற்பட்ட போது கடலில் வீழ்ந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது. பின்னர் அவருடன் சென்ற சக தொழிலாளி தகவல் வழங்கியதை தொடர்ந்து பருத்தித்துறை கொட்டடி பகுதி கடற்றொழிலாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் தேடுதல் நடாத்தி சடலத்தை கண்டுபிடித்து இன்று காலை 10 மணி அளவில் கரை சேர்ந்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட தொழிலாளி பருத்தித்துறை கொட்டடியை சேர்ந்த விஜயகுமார் நிக்சன் என்ற ஒரு குழந்தையின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு 4 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அவசர கால மீட்புக் குழுக்கள் உடனடியாக செயற்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து கையாளப்பட்டு வருவதாகவும் காயமடைந்தவர்களுக்கு வைத்திய சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் ராணுவத்தால் இடைமறிக்கப்பட்ட ட்ரோன் ஒன்றின் சிதைவுகள் விழுந்ததில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் அடிக்கடி வந்து செல்லும் ஜெபல் அலி துறைமுகத்தின் ஒரு தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக அரசாங்கம் கூறியுள்ளது. துபாய் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் உடனடியாக தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியின் சையத் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்ற மற்றொரு சம்பவத்தில் இடைமறிக்கப்பட்ட ட்ரோனின் சிதைவுகள் தாக்கியதில் ஆசிய நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 7 பேர் காயமடைந்ததாக அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.